பதிவிரதை அனுசுயா தேவி. அனுசுயா தேவி என்பவர் இந்து மதத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பதிவிரதை. அத்திரி மகரிஷியின் மனைவியாக இருந்த அவர் தனது கணவர் மீது கொண்ட அளவற்ற பக்தியாலும் தவத்தாலும் இறைவனின் அருளை பெற்றவர். அனுசுயா தேவியின் சிறப்புகள். பதிவிரத தவம். அனுசுயா தேவி தனது கணவர் மீது கொண்ட அளவற்ற பக்தியால் கடும் தவம் செய்தார். தனது கணவரை விட வேறு எந்த ஆணையும் மனதில் நினைக்காமல் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். திரிதேவருக்கு அழகு. ஒருமுறை திரிதேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் அனுசுயா தேவியின் புகழைக் கேட்டு அவரது சோதனை செய்ய விரும்பினர். அவர்கள் சாதாரண சந்நியாசிகளாக வேடம் பூண்டு அனுசுயா தேவியின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அனுசுயா தேவி அவர்களுக்கு உணவு பரிமாறும்போது அவர்களது உண்மையான வடிவம் தோன்றிவிடக்கூடாது என்று மனதில் நினைத்து உணவு பரிமாறினார். திரிதேவர்கள் குழந்தைகளாக மாறி அனுசுயா தேவியின் மடியில் அமர்ந்தனர். தவசக்தி. அனுசுயா தேவியின் தவசக்தியால் திரிதேவர்கள் குழந்தைகளாக மாறினர். இது அவரது பக்தியின் அளவை காட்டுகிறது. இறைவனின் அருள். அனுசுயா தேவியின் பக்திக்கு மகிழ்ந்த இறைவன் அவரை ஆசிர்வதித்தார். அவர் எப்போதும் இளமையாகவும் அழகாகவும் இருப்பார் என்று வரம் அளித்தார். அனுசுயா தேவியின் முக்கியத்துவம். அனுசுயா தேவி இந்து மதத்தில் ஒரு முக்கியமான தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் பதிவிரத தவத்தின் உச்சமாக கருதப்படுகிறார். பெண்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். அனுசுயா தேவியைப் பற்றி மேலும் அறிய. அனுசுயா தேவியைப் பற்றி மேலும் அறிய ராமாயணம், பாகவதம் போன்ற இதிகாசங்களை படிக்கலாம். இணையத்தில் கிடைக்கும் பல தகவல்களையும் ஆராயலாம். அனுசுயா தேவியைப் பற்றி நீங்கள் வேறு என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? அனுசுயா தேவியின் பிறப்பு மற்றும் குடும்பம். அனுசுயா தேவியின் பூஜை முறைகள். அனுசுயா தேவியைப் பற்றிய பிற கதைகள். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன்.